श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா. கடந்த சில தினங்களாக ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதி என்னும் ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த ஸ்தோத்திரத்தை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 7வது ஸ்லோகம். அவதீர்ய சதுர்விதம் புமர்த்தம் பவதத்தே விநியுக்த ஜீவிதஸ்வன்னு லபதே பவத பலானி ஜந்து நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயுஹு என்பதானது இந்த ஸ்லோகம். இதற்கு எப்படி அன்வயம் பண்ணிக்கொண்டோம்னா, ஜந்துஹு சதுர்விதம் புமர்த்தம் அவதீர்ய பவதத்தே விநியுக்த ஜீவிதஸ்வன்னு பவதஹ நிகிலானி பலானி லபதே ஜட்டாயு நிதர்சனம் அப்படின்றபடியாக அர்த்தத்துக்கு மாற்றி வச்சுக்கணும். புட்கொழி எம்பெருமானே, இந்த உலகத்துல ஜனித்த பிராணிகளோ இல்ல மனுஷனோ எவனாக இருந்தாலும் சாஸ்திரங்களால சொல்லப்பட்ட 4 புருஷார்த்தங்களையும் அதில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவான், பண்ணுவான். அப்படி இந்த சாஸ்திரங்களால சொல்லப்பட்ட 4 புருஷார்த்தங்களையும் ஒரு பொருட்டாகவே மதியாது தேவரீருடைய விஷயத்திலேயே தன்னையும் தன் உயிரையும் ஈடுபடுத்திக் கொள்வானாகில் அவன் பிரார்த்திக்காமலேயே சகலவிதமான பலன்களையும் பெறுவான் என்பது திண்ணமாகிறது. இதற்கு சான்று ஸ்ரீ ஜட்டாயு மகாராஜன், பெரிய திருவுடையார் என்னும் ஸ்ரீ ஜட்டாயு மகாராஜன். இதை தெரிவிப்பதே இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாகும். பிரபத்தி பண்ணினாலும் கூட நித்திய நைமித்திக ஆக்ஞா கைங்கரியங்களை கண்டிப்பாக பண்ணணும். தர்மத்தை அவசியம் அனுஷ்டானத்துல கொள்ளணும். இந்த 4 புருஷார்த்தத்துல 4லும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடுதற்கென்னுரைத்தான் வாமனன் சீரன் ராமானுசன் இந்த மண்மிசையேன ராமானுசனுற்றந்தாதில திருவரங்க தமுதனார் சாதிக்கிறார். இந்த 4மே கண்ணனுக்காக இருக்கணும். இங்க அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம், இந்த அவதீரிய சதுர்விதமான விஷயத்த பகவத் சிந்தனத்துக்குன்னே ஒருத்தன் பண்றான் இல்லையோ. பவதத்தே விநியுக்த ஜீவிதஸ்வன்னு அப்படின்னா எம்பெருமானுக்கு என் வருமோன்னு வயிறுபடுத்திருக்கை. எவன் ஒருவன் அப்படி பண்ணுகிறானோ லபத்தே பவத பலானி ஜந்து, அவனுக்கு எல்லா பலன்களும் தானாகவே கிடைக்கின்றது. எம்பெருமான் தானாகவே அருள்கிறான். ஜந்து, ஜந்துன்னா ஜனிக்கப்படுவன் எல்லாருமே ஜந்து தான், சாதாரண மனுஷன்னு வச்சுக்கலாம். நிதர்சனம், நிதர்சனம்னா அரிதேட்டு சொல்லுகிறேன், உதாரணம்னு வச்சுக்கலாம். நிதர்சனம், அதுக்கு யார் நிதர்சனம்னா நிதர்சனம் ஜட்டாயுகு. அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றார். இந்த உலகத்துல பிறந்த பிராணி எவனாயினும் அறம்பொருள் வீடு இன்பம் இத 4 புருஷார்த்தத்தையே ஒரு மதியாமல் இருக்கிறான் இல்லையோ, அவன் எப்படின்னா தேவரீர் விஷயத்திலே, அதாவது எம்பெருமான் விஷயத்திலேயே தன் உயிரை உபயோகப்படுத்துவனாகில் அவன் தேவரீர் பக்கல் இருந்து சகல பலன்களையும் பெறுவான்னு சொல்லியிருக்கு. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஏராளம் இறையோனும் திருவாய்மொழியில சொன்னபடி எம்பெருமானுக்கு என்னென்னலாம் உபயோகப்படுத்துவோமோ ஆத்மாவுக்கும் அதுவே வேண்டுகிறது அப்படின்னு ஒரு உறுதியா இருக்கானோ இல்லையோ, அவனை பத்தி தான் இந்த இடத்துல சொல்ல வருது. எம்பெருமானுக்கு உறுப்பாகாத உடம்பு தனக்கும் வேண்டாம் எல்லாம் ஆழ்வார் சாதிக்கிறார். அவனுக்கு உயிர் வேண்டா என்று எல்லாவற்றையும் ஆழ்வார் உதறி தள்ள பார்த்தார். ஆனால் அவனை விட்டுட்டு முடிஞ்சு போறதுக்கும் கூட அவன் கை பார்த்திருக்க வேண்டும். அதனால எம்பெருமானே என்னை நீயே முடித்திடாய் அப்படின்னு திருவாய்மொழியில 4ஆம் பத்துல 9வது பாசுரம் இதை சொல்ல வரார். அப்ப 2 நிர்வாகம் காணப்படுறது. அதுல ஒண்ணு எம்பாருடைய நிர்வாகமாக ஒன்றும் ஆழ்வானுடைய நிர்வாகமாக ஒன்றும் காணப்படுறது. இந்த இடத்துல முதல்ல எம்பாருடைய நிர்வாகத்துல ஆழ்வார் சாதிக்கிறாரா, உன்னை பிரிந்து படுகின்ற துன்பத்தை காட்டிலும் உன்னை ஒருபோதும் எண்ணாத மகா பாவிகளான இவ்வுலகோர்கள் நடுவே இருப்பது எனக்கு பெருந்துன்பத்தை விளைவிக்கிறது. உன் பிரிவையாவது ஒருவாறு ஆற்றிக் கொள்வேன். ஆனால் உன்னை தவிர மற்றவற்றை விரும்புகின்ற இக்கொடிய உலகோர்களின் நடுவில் இருப்பது ஆற்ற முடியாதது. ஆகையாலே இந்த நிலவுலகத்தில் இருப்பை தவிர்த்தருள வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுவதாக எம்பார் இந்த இடத்துல ஒரு நிர்வாகம் பண்ணினார். ஆனால் கூரத்தாழ்வான் அதை வேறு மாதிரியா ஒரு நிர்வாகத்துல சாதிக்கிறார். ஏராளும் இறையோன் அப்படின்ற திருவாய்மொழியில எம்பெருமானுக்கு உறுப்பாகாத தம் உடல் உயிர் முதலியவை வேண்டா என்று முதல்ல கூறி தன்னோட ஆற்றாமையை வெளியிட்டார் ஆழ்வார். சரி, இது போல ஆற்றாம உடையவர் எவரேனும் நமக்கு துணையாக உள்ளதோ என்று உலகோர்களை பார்த்தாராம் ஆழ்வார். அவர்கள் ஆழ்வார் எந்த அளவுக்கு எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த உலக இன்பங்களிலேயே ஈடுபட்டு கிடந்தார்கள். அதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு
வாளேறு காண தேளேறு மாய்வது போல ஆயிடுதான். ஒருவன் தேல் கொட்டியதுனால உண்டான வலியோட துடித்துண்டு வந்துட்டு இருந்தான். அவனுக்கு எதிர ஒருத்தன் தன்னுடைய 2 கையும் வாளால் வெட்டப்பட்டு துடித்து நொந்து வந்தான். அப்போ அந்த துன்பத்தை காட்டிலும் இந்த துன்பம் எப்படி இருக்கும்? ஒரு பெருந்துன்பத்தை கண்டவாறே இந்த சிறிய துன்பம் மறப்பது போல ஆழ்வாரும் தன்னுடைய துன்பத்தை சிறிது மறந்து இவ்வுலகோர்களின் பெருந்துன்பமே நெஞ்சில் பட்டவராய் எம்பெருமானை பார்த்தார். எம்பெருமானோ எல்லாம் அறிந்தவனாய், அளவற்ற ஆற்றல் உடையவனாய், மிகவும் வள்ளல் தன்மை உடையவனாய், எல்லாரையும் காப்பதில் உறுதி பூண்டவனாய், எல்லா குற்றங்களையும் பொறுக்குமவனாய், எல்லாரையும் நியமித்து நடப்புவனாய் இருக்க இந்த உலகோர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் என்ன? ஆளுபவன் இல்லாத நாடா இந்த உலகம் என்று நினைத்த ஆழ்வார், எம்பெருமானே, நீ எல்லாருக்கும் தலைவனாய், பேரருட்கடலாய், உற்ற உறவினாய், இவற்றின் துன்பம் அறிந்து அவற்றை நீக்குவதற்குரிய ஞானம் சக்தி இவற்றை உடையவனாய் இருக்கின்ற போது கூட இந்த உலகோர்கள் துன்பத்திலே உழல்வது தகுதியா? ஏன் இப்படி? இவற்றை நீயே கரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு அவன் திருவடியை பிடித்து ஆழ்வார் கேட்டாராம். எம்பெருமான் என்ன சொன்னான்னா, ஆழ்வீர், என்னால என்ன பண்ண முடியும்? இவர்களுக்கு நான் அறிவை கொடுத்துட்டேன். அறிவையுடைய இந்த மக்களுக்கு இவர்களுக்கே முதலில் ருசி வேண்டாமா? இவர்களுக்கு கொடுக்கின்ற பேரு புருஷார்த்தம் என்றோ கூறப்படுகிறது. புருஷன் அர்த்திப்பது தானே புருஷார்த்தம். எவன் எதை விரும்பி கேட்கிறானோ அதுதானே புருஷார்த்தம். நான் நினைச்சபடி இவற்றை காரியம் கொள்ளுவதற்கு இவர்களெல்லாம் அறிவற்ற ஜடப்பொருள்கள் அல்ல. இவர்களுக்கெல்லாம் நான் ஞானத்தை கொடுத்துருக்கேன். இவற்றை காரியம் கொள்ளுவதற்கு அறிவற்ற பொருளா இருந்தா பரவாயில்ல. இவர்களுக்கு என் மீது விருப்பம் உண்டாவதற்காக நான் படைத்தலை பண்றேன், அவதாரங்களை பண்றேன், சேஷ்டித்தங்கள் எல்லாம் காண்பிக்கிறேன். இப்படி நான் பற்பல காரியங்கள் செஞ்சாலும் அவற்றெல்லாம் தப்பி செல்றா இவாள்லாம். இவர்களை குறித்து என்னால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. நீர் இவர்களை விட்டுடும், நீர் வந்து சேரும் அப்படின்னு ஆழ்வாருக்கு எம்பெருமான் சமாதானம் சொல்லி பார்த்தான். அதை கேட்டுண்ட ஆழ்வார், நீ கூறிய இந்த பதிவை நான் சமாதானம் செய்து இருக்க முடியாது. இவர்களெல்லாம் அவரவர்களுடைய காரியங்களுக்கு தாங்களே ஆவார்கள், அதனால இவர்கள்லாம் துன்பம் அடைகிறார்கள் என்று உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, அதையெல்லாம் நியமித்து நடத்துபவன் நீதானே அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெருமாள் பதில் சொன்னோம், ஆழ்வீர், இவர்கள்லாம் அறிவுடையவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கு எது நல்லது எது தீயது என்று தெரிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு அடியேன் செய்தது என்னன்னா, நம்மை ஒரு தட்டிலும் இந்த உலகத்து இன்பங்களை மற்றொரு தட்டிலும் வைத்து உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இவர்களெல்லாம் இந்த உலக இன்பங்கள் தாழ்ந்திருக்கையாலே அந்த தட்டே வேணும்னு அதை எதிர்பார்த்தார்கள். நானும் நம்மால் முடிந்தவரை பார்த்து இவர்கள் தெரிந்து கொள்ளாமையாகையாலே முடியாதனால்தான் கைவிட்டேன். ஆகையால இனி இன்னும் செய்ய முடியாது. இனி நீரும் இதை விட்டுவிடும், இதை பத்தி எதுவும் நீரும் பேசாதையும் அப்படின்னு ஆழ்வாரை பார்த்து பகவான் சொன்னான். அப்ப திரும்பி ஆழ்வார் சாதிக்கிறார், அப்படியானா உன்னை தவிர மற்ற விஷயங்களே பொதுபோக்காக இருக்கிற இவர்கள் நடுவினின்றும் என்னை முதலே அழைத்து செல்ல வேண்டும்னு கேட்டார். அதுக்கு பகவான், உம்மைத்தான் முன்னமே அழைத்து செல்ல முற்பட்டோமே, இவ்வுலகத்தாரோடு பொருந்தாதபடி உம்மை செய்து வைத்த போதே அது செய்யப்பட்டதாகவில்லையான்னு கேட்கிறான். பிறகு இந்த உலக வாழ்வை சிந்திச்சாக்க இதெல்லாம் துன்பம் தீரும்படி ஒன்று காட்டுகிறேன் கேளும். அயர்வரும் அமரர்கள் அடிமை செய்ய பிராட்டியும் தானுமாக பரமபதத்தில் தான் இருக்கும் இருப்பை காட்டி கொடுத்து இவ்விருப்பில் உமது மனம் ஈடுபடும்படி செய்த பிறகு உம்முடைய பேருக்கு இன்னும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார். அதுக்கு இந்த உலகத்தோடு புறந்தாமடி செய்த பிராட்டியும் தானுமாக இருக்கின்ற இருப்பை காட்டி தந்தமை, இந்த இரண்டையும் நினைத்து தரித்த ஆழ்வார், ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிர் கண்டுடைந்தேன் நடந்தேன் உன் திருவடியை என்று அனுசந்தித்து கழிச்சு போறாராம். இது குரத்தாழ்வானுடைய நிர்வாகமாக இங்க காணப்படுறது. மேல இந்த உலகத்தோர் படுற துன்பத்தெல்லாம் ஆற்ற மாட்டாத கருணையால ஆழ்வாருக்கு ஏற்பட்ட துன்பத்தை விளக்கும் வகையாக அமைந்ததுன்னு ஆழ்வாருடைய இந்த நிர்வாகம் காணப்படுறது. இந்த இடத்துல அறம் பொருள் இன்பம் ஆகிற இந்த 3 வர்க்கத்தையும் திருவர்க்கத்தையும் வெறுத்தாலும் இந்த அபவர்க்கமான மோட்சத்தை வெறுக்கணுமான்னு கேட்டுட்டார். அப்படியும் யாராவது இருப்பாளா அப்படின்னு விசாரிச்சுண்டு, மாயா பெருளுலகம் மூண்டினு நல்வேடு பெரினும் கொள்வதண்ணுமோ தெள்ளியார் குறிப்பேன்னு பெரியாழ்வாருடைய 3 பத்து 7வது
திருமொழி 9வது பாசுரத்துல சாதிக்கிறார். இதுதான் பவதத்தே விநியுக்த ஜீவிதம், எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று வயிறு கொடுத்திருக்கைன்னு சொன்னார். அப்படி யாராவது இருப்பாளா அப்படின்னு விசாரிச்சுண்டு, பெரிய திருவுடையாரும் பிள்ளை திருநறையூர் அரையரும் உடம்பை உபேட்சித்தார்கள்னு சொல்லி சீவச்சன பூஷணத்திலிருந்து ஒரு சூத்திரத்தை இந்த இடத்துல எடுத்து காமிக்கிறார். 3வது பிரகரணமான அதிகார நிஷ்டா பிரகாரணத்துல 80வது சூத்திரம், உபாயத்துக்கு பிராட்டியையும் திரௌபதியையும் திருக்கண்ணமங்கை ஆண்டானையும் போலே இருக்க வேணும், உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் பெரிய உடையாரையும் பிள்ளை திருநறையூர் அரையரையும் சிந்தயந்தியை போலேயும் இருக்க வேணும் அப்படின்னு ஒரு சூத்திரத்துல சாதிக்கிறார். என்னன்னு கேட்ட விஷயம், சுதந்திரனே சித்தோபாயம் என்கின்ற அத்தியவசாய ரூபமான உபாயத்தில் இது முதல்ல பிராட்டிய பத்தி சொல்றது. தத்தஸ்ய சதுர்சம் பவேத்துன்னு பிராட்டி தன்னுடைய சக்தியையும் விட்டுட்டு பாரதந்திரத்தை நோக்கி லங்காபவனத்திலே பெருமாள் வரவு பார்த்திருந்த பிராட்டியை போலேன்னு முதல்ல சொல்றார். உபாய அதிகாரியும் ஸ்வரக்ஷணார்த்த வியாபார சக்தியை விட்டுவிட்டு ஸ்வயத்ன அனர்ஹஸ்வரூபத்தையே நோக்கி துஸ்சகவாசமான இந்த சம்சாரத்திலே ஸ்வதந்திரனுடைய அங்கீகார காலத்தை பார்த்திருக்க வேணும். அடுத்ததாக திரௌபதியை பற்றி சபாமத்தியே ஸ்திரீத்வ பிரயக்தியுடைய லஜ்ஜையும் விட்டு பர்த்தாக்கள் ரக்ஷகர் என்னும் பிரபத்தியையும் விட்டு கிருஷ்ணனே ஆபத் ரக்ஷகன் என்று அன்வயசித்து சரணாகதையாய் நின்ற திரௌபதியை போலேன்னு 2வது எடுத்து காட்டுறார். 3வது, இந்த லௌகிக சந்நிதியில் தற்சங்கிரக பிரவர்த்தியாக லஜ்ஜையை விட்டாள். இதையும் திரௌபதியை பற்றிதான். லஜ்ஜையை விட்டு உபாயாந்திரங்களை உபாய பிரதிபத்தையும் விட்டு சுலப சுவாமியே உபாயம் என்று அன்வயிசித்து கொண்டு பிரபன்னா இருக்க வேண்டும் அப்படின்னு காமிக்கிறார். 3வதாக பிள்ளை திருநறையூர் அரையரை பத்தி சொல்றார். ஒரு சேவகன் 2 பேரும் இருக்கா. ஒரு சேவகன் 2 பேரும், ஒருத்தன் இன்னொருத்தருடைய வாசலிலே நாயை அடிக்க அது புறாமல் அவன் எதிரே வர 2 பேரும் பட்டு கிடக்கிற படியை கண்டு ஒரு சுத்திர சேதனன் தன் அபிமானத்தினாலே ஒதுங்கினது என்னும் இவ்வளவுக்காக தன்னை அழிமாறினபடியை கண்டால் பரமச்சேதனன் திருவாசலிலே ஒதுங்கினால் அவன் என்படுமோ என்று தண்டியில் குதித்து திருக்கண்ணமங்கையில் பத்தராவி திருவாசலையில் கைப்புடையிலே நாயேன் வந்தடைந்தேன் என்று அப்படியே பாவித்து பரவியாபாரமே ஸ்வவியாபாரம் படி கண்மலந்தருளின திருக்கண்ணமங்கை ஆண்டானை போலே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். என்னன்னு கேட்டா, 2 எஜமானர்கள், இவருடைய நாய் அவருடைய நாய், இந்த 2 நாயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையிட்டு மறிச்சு போச்சு. இந்த 2 நாய் மறிச்சு போச்சுன்னு உடனே அந்த 2 எஜமானும் ஒத்தனுக்கு ஒத்தன் என்னுடைய நாய் உன்னுடைய நாய்ன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு 2 பேருமே மாண்டு போனான். இதை பார்த்த திருக்கண்ணபுரம் அறைய இந்த நாய்க்கும் அந்த எஜமானனுக்கும் உண்டான சம்பந்தம் இன்றைக்கு 8 வருஷம் 10 வருஷம். அப்படிப்பட்ட அந்த நாய்க்காக தன் சொத்து என்று நினைத்து கொண்டு அந்த நாய்க்காக ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு இறந்தானே. ஆனால் நமக்கும் பகவானுக்கும் உண்டான ஒரு துவக்கம் தொப்புள் குடி துவக்கம், இன்றைக்கு நேற்றைக்கு அல்லாம அனாதிகாலமான இருவருடைய சம்பந்தம். அப்படி இருக்க ஒரு எஜமானனே தன்னுடைய நாயை காப்பதற்காக அடிக்கொண்டு இறந்திருந்தால் சர்வ ரக்ஷகனான பகவான் நமக்காக என்ன பண்ணுவான் அப்படின்றது நமக்கு புரியணும். அது புரியாததான் நான் என்ன பண்ணலாம் நாம் என்ன பண்ணலாம்னு இன்னைக்கும் திண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம். ஆக அந்த நாய் எஜமானை நம்பின அளவுக்கோ இல்ல அந்த எஜமானன் நாயை காப்பதற்கு உண்டான ஒரு எத்தனத்தை எடுத்ததையோ நாம் தெரிந்து கொள்ளவே இல்லை. அதே போல வியாபார யஜாதி ஸ்மரணமற்று இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, காம்பர தலை சிரத்து கடத்தலை இருந்து வாழும் சோம்பனாகன்னு சொல்லிட்டு திருமால பாசுரத்தை சொல்றார். அடுத்தது லக்ஷ்மணனை பத்தி சொல்றார். இளைய பெருமாளான லக்ஷ்மணன் சித்தோபாயமான பகவத் கைங்கரிய ரூபமாகவும் அதுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய விக்கிரமா இருக்கிற உபயத்தில் கைங்கரியாபிமாசியான இளைய பெருமாள்னு லக்ஷ்மணன் சொல்றார். லக்ஷ்மணனுக்கு கைங்கரியமே முக்கியம் அப்படின்றது, எம்பெருமான் எங்கு போனாலும் ராமன் கூட சென்று கைங்கரியம் பண்ணினான் அல்லவா, அதை இந்த இடத்துல சொல்றார். அதுக்கு அடுத்தது ஸ்ரீகாரியம் நிமித்தமாக தம்மை அழிய மாறின பெரிய உடையாரையும் சீதாதேவியை காப்பதற்காக ராவணன் எடுத்து கொண்டு போன போது தன்னுடைய உயிரையை மாய்த்து கைங்கரியம் பண்ணின ஸ்ரீ ஜட்டாயு மகாராஜன், அதை தான் இந்த இடத்துல எடுத்திருக்கார். அவன் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கல, அத்த பொருள் காம இன்பம் வேணும்னு கேட்கல.
ஆனா பகவான் தானே கொடுத்தான் பெருவீடு. இது எதனாலன்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு என் வருமோன்னு வயிறு பிடித்தான் அல்லவா, அந்த வயிறு பிடித்த சமயத்திலே தன்னுடைய பிராணத்தியாகத்தையும் செய்தான் ஸ்ரீ ஜட்டாயு மகாராஜர். அதான் இந்த இடத்துல எடுக்கிறார். இதேதான் இந்த இடத்துல ஸ்லோகத்துல காமிச்சிருக்கிறது. 4 புருஷார்த்தத்தையும் வேண்டான்னு ஒருவன் சொல்வானாகில் அப்படின்னு எடுத்தாரோ இல்லையோ. ஜட்டாயு மகாராஜன் எம்பெருமானை பார்த்தா ராமன்னு தெரியும், இருந்தாலும் ராமன் கிட்ட எனக்கு மோட்சம் வேணும்னு தானா கேட்டாரா? கேட்கல. கேட்காத போது கூட எம்பெருமானுக்கு என் வருமோ நான் உன்னை காப்பேன்னு சொல்லிட்டு தன்னால் முடிந்தவரை ராவணனிடத்திலே சண்டையிட்டு சீதையை காப்பதற்காக தன்னுடைய பிராணத்தையே தியாகம் செய்தார் அல்லவா. அதைதான் இந்த இடத்துல எடுக்கிறார். நிதர்சனம் ஜட்டாயுகு அப்படின்னு இந்த இடத்துல அருளி சென்றார் தேசிகன். எம்பெருமான் திருமேனியில் நெருப்பு புடில் செய்வதென்னும்படி பயத்தால் குடும்பத்தையும் அணைத்து கொண்டு திருமேனியை தெஜித்த புள்ளை திருநறையூர் அரையரையும் இந்த இடத்துல அடுத்ததா சொல்றார். புள்ளை திருநறையூர் அரையர்ன்றவர் திருநாராயணபுரத்துல தீ பிடிச்செடுத்து எம்பெருமான் கிட்ட தீ வந்துருமோன்னு பயம். எம்பெருமான காற்பதை நினைத்து தான் போய் அந்த எம்பெருமான கட்டிமா கட்டின்னு விட்டார், தன் மேல தீ படட்டும்னு. இவர் கட்டின்றதை பார்த்து தன்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரை இவரை கட்டின்ட்டார். ஆக எம்பெருமானுக்கு எதுவும் தீக்காயம் படாதபடி இவர்கள் 4 பேரும் பிராணத்தியாகம் பண்ணினார்கள். இதுதான் இந்த இடத்துல எடுக்கிறார். அடுத்ததாக மேலே சிந்தையந்தியை போலவும்னு சொல்றார். சிந்தையந்தி அப்படின்றவோ தன்னுடைய உபய அதிகாரி கைங்கரியா தன்னுடைய சரீரத்தை அழியமாறும்படி பிரமோதிக்கனா இருக்க வேணும்னு சொன்னார். இந்த சிந்தையந்தின்றவர் குழலோசை கேட்டது. அவ வாசல்லே நின்றுட்டு இந்த குழலோசை அனுபவிச்சு கேட்டுட்டே இருந்தா. வெளியில வர முடியாது. காரணம் என்னன்னா, மாமியார் என்ன சொல்லுவாளோன்னு பயம். உள்ளேயும் போறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. பர்த்தாவை பிடிச்சின்னு வாசல்ல நின்றுட்டு இருக்கா. தன்னுடைய பர்த்தாவை கை விட்டுட்டு குழலோசை பின்னாடி போயிட்டா. ஆக இந்த இடத்துல அதையும் சேர்த்து எடுக்கிறார். ஸோ இந்த 4 பேர் இதுல இருக்கவா யாருமே தர்ம அர்த்த காம மோட்சம் வேணும்னு யாருமே கேட்கல. கேட்காத இருந்தாலும் கூட இவர்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் மோட்சத்தை அளித்தான் அல்லவா. அததான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் வேதாந்த தேசிகர். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதத்தே. எம்பெருமானுடைய ஜீவனத்திற்காகவே தன்னை வைத்துக் கொண்டிருப்போர். வினியுக்த ஜீவித சன்னு லபத்தே பவத பலானி ஜந்து. எல்லா பலன்களும் அவனுக்கு லபத்தே பவதி இங்கேயே கிடைக்கிறது. நிகிலான்யற்ற நிதர்சனம் ஜட்டாயுகு. இதற்கு ஏதாவது உதாரணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டான்னா, நிதர்சனம் ஜட்டாயுகு இருக்காரே ஸ்ரீ ஜட்டாயு மகாராஜர் என்ற பெரிய திருவுடையார், அதற்கு ஜட்டாயுவே சாட்சி. ஸ்ரீ விஜயராகவனான எம்பெருமான் அங்கே செய்ய வேண்டிய அத்தனை கைங்கரியத்தையும் திருப்புட்குழி எம்பெருமானிடத்திலே செய்து கொண்டிருந்தால் அவன் கண்டிப்பாக பெருவீடு அளிப்பான் என்ற ஒரு நிதர்சனத்தை யாரிடமிருந்து பார்த்து கொண்டோம்னு கேட்டா நிதர்சனம் ஜட்டாயுகு என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்ததாக சரணாகத ரக்ஷணம் பிரதீமாம் நவிகாத்தும் ரணபுங்கவார்ஹசித்வம் விதிதம் புவனே விபீஷணோவா யதிவா ராவண யுக்து தீரித்தம் என்ற ஸ்லோகம். அது நாளைய தினம் பார்க்கலாம். அடியேன் ராமானுஜதாசன். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம்.